ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் லொக்கேஷனில் இருக்கிற பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க, 30 வேகன்சி. சரிங்களா? அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 மெக்கானிக்கல் 12 வேகன்சி, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வேகன்சி. சரிங்களா? ஸோ இதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மஸ்ட். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த டோட்டல் வேகன்சியை வந்து எப்படி வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. யூஆர் வந்து 20 வேகன்சி, ஓபிசிக்கு 12 வேகன்சி, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஸ்க்கு 4 வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் வேகன்சியை இப்படி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது மொத்தம் 45 வேகன்சி இல்லையா, அந்த 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ இந்த 45 வேகன்சியை ரிசர்வேஷன் படி சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்பரரி பேசிஸ் ஜாப் தானே. 4 இயர்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிஷியலாக உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் ஒர்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டு பொறுத்து, அப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேலரியுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000, செகண்ட் இயர்லேருந்து 45,000, தேர்ட் இயர்லேருந்து 50,000, ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே சம் அலவன்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் இன்ஜினியர் போஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 2 கேட்டகரிக்கு வந்து வருவீங்க. அப்புறம் உங்களுக்கும் அதே போல் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி டென்யூர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுற ஏரியா. சரிங்களா? அதாவது இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 3 பிரான்ச். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுமே இந்த எலக்ட்ரானிக் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மட்டும்தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்லியிருக்கிற கல்வித் தொகையில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 4 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதாவது பாஸ் கிளாஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. அதுக்கப்புறம் அந்த மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அகாடமிக் ஒர்க், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச் ஒர்க், அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரிலாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரைட்டேரியாவில் உங்களுக்கு ஏதாவது மீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 4 டிசம்பர்லேயே ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ 20 டிசம்பர் 2024 நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபில் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வாக்இன் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட். சரிங்களா? அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆல் டிசிப்ளின் எல்லா போஸ்ட்டுக்கும். சரி, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் ஃபார்மில் ஓகேங்களா 22 டிசம்பர் 2024. சரிங்களா? 22 டிசம்பர் 2024 அன்றைக்கி சண்டே. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அதாவது காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ அன்றைக்கி ரிட்டன் டெஸ்ட் தான் நடக்குது. அதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இயர்லியாக முன்னாடியே போயிடுங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு,
அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹைதராபாத்தில் தான் நடக்கும். சரிங்களா? அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓகேங்களா, ரீசன்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் கம்பல்சரி ஆதார் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அந்த உங்கள் ஆதார் கார்டு நம்பர் தான் உங்களுக்கு ரோல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 85 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 100 மார்க் இல்லையா? ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதே நாளில் 2 மணிக்குள்ளே சரிங்களா, மதியம் 2 மணிக்குள்ளே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்களோ அவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதே நாளில் 22 டிசம்பர் 2024 3 மணி ஓகேங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கே வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. இதுக்கெலாம் நீங்கள் வந்து ட்ராவலிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ் மார்க்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 35% அதாவது ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூவில் ஓகேங்களா. அதே போல் 30% எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 30%, அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ சேர்ந்து சரிங்களா, இதை சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபைனலாக செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு www.bellindia.in வெப்சைட்டில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அங்கே வாக்கின் போவீங்க இல்லையா அந்த லொக்கேஷன்ஸ்க்கு, அதாவது 22 டிசம்பர் 2024 அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா எல் வரைக்கும் சரிங்களா. அந்த டாக்குமெண்ட் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா அதோட பிரிண்ட் அவுட் அது முக்கியம். அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனில் பாட்டமில் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அட்டாச் பண்ணலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு ஃப்ரம் பெல் வெப்சைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபார்முக்கான டவுன்லோட் பண்ண லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் பெல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதையுமே ஃபில் பண்ணணும். ஸோ 2 ஃபார்ம் அதாவது பிரிண்ட் எடுத்துக்கிட்டு ஹார்ட் காப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எஸ்எல்சி, அப்புறம் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்களுக்கு இருக்கோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி ஓகேங்களா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 472 ரூபா சரிங்களா சொல்லியிருக்காங்க. இது வந்து பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவரை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 472 ரூபா. இதான் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கான லிங்க்குமே வெப்சைட்டில் இருக்குது. இங்கேயுமே அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க் இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த லிங்க்கு. இதுக்கு வந்து ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு சரிங்களா நீங்கள் வந்து கால் பண்ணி அதாவது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கொரிஸ் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் ஹைதராபாத் லொக்கேஷனில் அவங்க அறிவிச்சிருந்த இந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அதே போல் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஆன்லைன் லிங்க்கையும் எல்லா லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு மீட்டாக தான் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைனில் கூகுள் ஃபார்மும் சரி, அப்புறம் ஆஃப்லைன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சரி மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொன்ன தேதிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாக்கின் போகணும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அன்றைக்கி தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுமே இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பெல் நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜும் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.